ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிக்குதா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாசிப்பருப்பு சாம்பார் டக்குன்னு உடனே காலியாயிரும். பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச பிறகு ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய், 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு எல்லாத்தையும் மூடி வச்சு ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தது, 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படியே தேவையில்லை. அதெல்லாம் எல்லாம் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.